நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா, நீ எதுக்குடா அங்கிட்டு அலையிற? கூப்பிட்டுருந்தா நானே வந்து வாங்கியிருப்பில்ல. எதுக்குண்ணே சாப்பாட்டு நேரத்துல காஃபி? ஒன்றும் இல்லைடா, லைட்டாக தலைவலி. சரி, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேண்ணே. சுதா சாப்பிட்டாளா? சுதா கோவமெல்லாம் தீர்ந்துருச்சா இல்லை? அண்ணே, அதான் நீ சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம அவ கையை பிடிச்சு மன்னிப்பு கேட்டியே, அதை விட வேற என்னென்ன வேணும்? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க கவலையெல்லாம் நீ சுதாவை அடிச்சதை பத்தி இல்லை, அடிச்சதுக்கு பின்னாடி உள்ள காரணத்தை பத்தி தான். என்னம்மா சொல்ற? நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. உன் மனசுக்குள்ள வேற எந்த எண்ணமும் இல்லையே? புரியலம்மா. நான் என்ன கேட்க வரேன்னு உனக்கே புரிஞ்சிருக்கும். சுதா யார்கிட்ட அந்த மாதிரி நடந்திருந்தாலும் நீ இப்படிதான் கோவப்பட்டிருப்பியா? இந்த கேள்விதான் இப்ப வீட்டுல எல்லார் மண்டையிலயும் ஓடிட்டு இருக்கு. சௌந்தர்யா கிட்ட அப்படி நடந்துகிட்டதுனாலதான் தங்கச்சின்னு கூட பார்க்காம சுதாவை அப்படி அடிச்சியா என்ன? என்னப்பா நீ ஏதோ கோவத்துல? அண்ணே, இப்போ நீ நான் சொல்றத தப்பா எடுத்துக்காத. நீ சுதாவை அடிச்சதுக்கு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா அப்படி நடந்துகிட்டது உன் மனசுல வேற யாரும் இருக்காங்களோங்கிற சந்தேகத்தை எங்களுக்கு ஏற்படுத்திருச்சு. நான் யார பத்தி கேக்குறேன்னு உனக்கே புரிஞ்சிருக்கும். அது வேண்டானே, சரி வராது. சேச்சா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அண்ணே, நீ ஒருபோதும் அவங்களுக்கு தகுதி இல்லாதவன் யோசிக்காத. நானும் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. எங்க எல்லாரையும் விட நீதான் பெரிய ஆளு. உன்ன மாதிரி ஒரு ஆளோட இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கான்னு தான் யோசிக்கணும். யாரையும் உயர்த்தி தாழ்த்தி பேச வேண்டானே. இது பொருத்தமா இருக்காதுன்னு, சரியாவும் வராது. என்னப்பா இது, நீங்களே என்னமோ யோசிச்சுட்டு பேசுறீங்க? நிஜமாவே எதுவும் இல்லை. நாங்க தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருனே. இல்லடா, நீ போகிற வீடு அது. அந்த வீட்டில் இருக்க பாவப்பட்ட பொண்ணு அது. அதை தாண்டி வேறு எதுவும் நான் யோசிக்கலம்மா. அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டா ஒன்று அவங்க நல்லபடியாக பார்த்துக்குவாங்கன்ற சுயநலம் மட்டும்தான். வீட்டுக்கு வந்த விருந்தாளிகிட்ட இப்படி நடந்துக்கிறது தப்பு இல்லையா? ஏதோ சாதாரண வாந்தி மயக்கின்றதுனால சரியாக போச்சு. பெருசாக ஏதாவது பிரச்சனைடா உன்னை தாண்டா தப்பாக சொல்லியிருப்பாங்க. தெரியுதுண்ணே. சரி விட்றா, யாரு கண் பட்டுச்சோ, நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. தப்பு என் மேலே தானே. சுதா நீ மன்னிச்சிட்டால. எதுக்கு நான் மன்னிப்பு அது இதுன்னு? நடந்ததை அவ மறந்துட்டா. அவ மனசுல எதுவும் கிடையாது. அது போதும் எனக்கு. அண்ணா, எங்களை விட பாசக்கார அண்ணா நீ. உனக்கு எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது, அதுதான் எங்களுக்கு கவலை. உனக்கு ஏத்த பொண்ணா நான் பாக்குறேன்னு. அதெல்லாம் ஒண்ணு வேணாண்டா. இல்லண்ண, இனிமே என்னோட முக்கியமான வேலை எனக்கு ஒரு நல்ல அண்ணியை தேடி கண்டுபிடிக்கிறதா. அண்ணா, திரும்பவும் கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியுது. நான் சும்மா ஒரு பேச்சுக்காக கேட்குறேன். நான் அந்த சௌந்தர்யா புள்ளியை கட்டிக்கிட்டா தப்பா? தப்பெல்லாம் எதுவும் இல்லைண்ணே. கஷ்டம் அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. புரியுதுப்பா, பயப்படாத. அது போதும்ண்ணே. நீ எப்பவும் போல தெளிவா இரு. தேவையில்லாம உன்னை குழப்பிக்காத. சரிடா.
மீனாட்சி, எனக்கு கொஞ்சம் அவசரமா மெயில் செக் பண்ணணும். வீட்ல நெட் கனெக்ஷன் இல்ல. பக்கத்துல ஏதாவது ப்ரௌசிங் சென்டர் இருக்குமா? இருக்கு, பஜார்ல இருக்கு. ஓ, ரொம்ப அர்ஜென்ட். என்னங்க? சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் மெயில் செக் பண்ணணும். பஜார் வரைக்கும் போகணும். என்னை ட்ராப் பண்ண முடியுமா? குமார், எங்கே இருக்க? ஸ்டாண்ட்லையா? கொஞ்சம் வீடு வரைக்கும் வாடா. இல்லை, நம்ம வீட்டு கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அவங்கள கொஞ்சம் பஜார் வரைக்கும் கூட்டி போயிட்டு கொண்டு வந்து விடணும். சரி சரி, வந்துடு, உடனே வந்துடு. குமார் வருவான். எவ்வளோ நேரம்னாலும் இருந்து வெயிட் பண்ணி கூப்பிட்டு வருவான். வரேன். மீனாட்சி. என்னண்ணே? மீனாட்சி, டிஃபன் என்னப்பா இருக்கு? தோசைண்ணே. டக்குன்னு 2 தோசை கொண்டு வாப்பா, பயங்கரமாக பசிக்குது. சரிண்ணே. மீனாட்சி, முட்டை இருக்காமா? முட்டை தோசை தானே முதல்ல போடுறேன். அதையா மீனாட்சி. குட் மார்னிங். மீனாட்சி, எனக்கு பசிக்குது. ஒரு நிமிஷம், தோசை கொண்டு வரேன். மீனாட்சி, அவங்களுக்கு ரொம்ப பசிக்குதுண்டா, அவங்க கூட முதல்ல சாப்பிட்டு. எனக்கு முட்டை தோசை பிடிக்காது. நீ சாப்பிடுண்ணே, 2 கல்லு வச்சிருக்கேன், அவங்களுக்கு உடனே கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவங்களுக்கு ரொம்ப பசிக்குதுண்டா, அவங்க கூட முதல்ல சாப்பிட்டு. எனக்கு முட்டை தோசை பிடிக்காது. நீ சாப்பிடுண்ணே, 2 கல்லு வச்சிருக்கேன், அவங்களுக்கு உடனே கொடுத்துட்றேன். அப்படியா? சரி சரி, உடனே வரேன். அண்ணே எங்க? ஏதோ ஃபோன் வந்துச்சு, அவசரமா கிளம்பி போயிட்டாரு. சரி, நீ சாப்பிடு. இல்ல, எனக்கும் பசிக்கல. அண்ணே, கணேச மாமா ஃபோன் பண்ணாரு. என்னவாம்மா? சமையலுக்கு சுப்பையாவை ஃபிக்ஸ் பண்ணலாமான்னு. சொல்லுமா. சுப்பையா ஃபோன் பண்ணியிருந்தாரு. சுப்பையா இல்லைண்ணே, கணேச மாமா ஃபோன் பண்ணியிருந்தாரு. சுப்பையாவை சமையலுக்கு. அந்த தவிசுக்குள்ள ஃபோன் பண்ணாருன்னு சொன்னியே, என்னவா? என்னம்மா? நான் வேணா அப்புறமா வந்து பேசவா என்ன? இல்லைப்பா, நீ என்னான்னு சொல்லு. நீ ஏதோ யோசனையாவே இருக்க, நான் அப்புறம் பேசுறேன். மீனாட்சி, என்னம்மா அண்ணன் கவனிக்கலன்றியா? அப்படி இல்லைண்ணே. இல்லை, நீ என்ன சொன்ன? சுப்பையா ஃபோன் பண்ணாரு, சாமி அம்மா நம்பர் கேட்டார், அப்புறம் கணேசன் ஏதோ சொன்னிய. நீ அதை கவனிண்ணே, நான் அப்புறம் வரேன்.
ஏ மிக்கி மவுஸ், எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் எழுதினே இருக்கிற, பெரிய படிப்பாளியா நீ? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தான், இதெல்லாம் ஒரு டெக்னிக். என்ன அப்படி ஒரு டெக்னிக்கு? வீட்ல எப்பெல்லாம் துணி துவைக்கணும்னோ மாவு அரைக்கணும்னோ வேலை சொல்வாங்களோ அப்பெல்லாம் படிக்கிற மாதிரி புக் எடுத்துட்டு உட்காந்துட வேண்டியது. சரி புள்ள படிக்கிறாளேன்னு தொல்லை பண்ணாம விட்டுருவாங்க. பாக்குறதுக்கு தான் நீ 4 அடி, ஆனா செம்ம கேடி. உங்க அளவுக்கு இல்லதான், ஏதோ என்னால முடிஞ்சது. என்னதான் இப்படி உட்காந்துட்டே இருக்கீங்க, போர் அடிக்கல? ஆமா அடிதான் செய்து. என்ன பண்ணலாம்? போய் அக்கா கூட ஏதாவது பேசுங்க. அது இதை விட போறாச்சே. அக்கா மிக்கி மவுஸ், இதை போட்டு விட்டுருக்க. இருங்க, என்ன சொல்றாரு உங்க அத்தா? எங்கேயாவது வெளியே போலாமான்னு கேக்குறாரு. வெளியே வா. சொல்றாமடி, என்ன மாட்டி விடுறியா? அப்படித்தானே தான் நீங்க கேட்டீங்க. இல்ல நீங்க வேற ஏதாவது சொன்னீங்களே, அத சொல்லவா? இல்ல நான் இதுதான் சொன்னேன் மீனாட்சி, இதுதான் சொன்னேன். எங்க போகணுமா அவனுக்கு? சினிமாக்கு போலான்னு. ஒன்னும் தேவையில்ல. அக்கா அக்கா படத்துக்கு போலாமா? கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி படத்துக்கு போறதெல்லாம் ரொம்ப தப்பு. என்னதான் சிரிக்கிறீங்க? ஆமாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி படத்துக்கு போறது தப்பு. அதுவும் கையை பிடிச்சிட்டே படம் பாக்குறது இன்னும் தப்பு. ஒரே பெப்சி கோலால 2 ஸ்ட்ரா போட்டு உரியது ரொம்ப தப்பு இல்ல மீனாட்சி? நீ இருக்க பாத்தியா? அப்போ ஏற்கனவே போயிருக்கீங்களா? பின்ன என்ன நினைச்ச? உங்க அக்கா சென்னைக்கு வரும்போதெல்லாம் டெய்லி ஒரு படம் தான். டேய் அநியாயமா புழுகாதடா. ஒரே ஒரு நாள் தான் உன் கூட வந்தேன். மீனாட்சி, ஒரு படம் பார்த்தாலும் 2 படம் பார்த்தாலும் ஒண்ணுதான். ஏய் பேசாம நம்ம 3க்கு போலாமா? 1 பார்த்ததே தப்புன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், நீ 3 போலாங்கற? அக்கா 1 பார்த்தாலும் 2 பார்த்தாலும் 3 பார்த்தாலும் எல்லாமே ஒண்ணுதானே? சுதா பின்றமா. Thank you. ஐயோ இந்த மாதிரி மொக்க போடுறதுக்கு நான் உங்க கூட படத்துக்கே வந்து தொலைக்கலாம். மீனாட்சி ஓகேவா? அப்ப வர. ஆமா. நாங்க ஒண்ணும் உன்னை கம்பல் பண்ணி வர சொல்லியே. ஒன்னும் இல்ல. நல்லா யோசிச்சுக்க. அத்தான் வரேன்னு சொல்றவள நீங்களே வர வேணாம் பண்ணிடுவீங்க போல. சரி கிளம்பலாமா? போலாம். அத்தான் 3 படத்துக்கு நம்ம 3 பேர் சூப்பர்ல. நோ 3 படத்துக்கு 4 பேர் போறோம். இப்ப நீ எங்க போறதுக்கு கிளம்பி நிக்கிற? சினிமாக்கு தான். இப்பதானே நாங்களே போலான்னு முடிவு பண்ணோம். நீங்க முடிவு பண்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் இன்னைக்கு நாம எல்லாரும் சினிமாக்கு போவோம்னு. மல்லிகா, நாங்க இன்னைக்கு படத்துக்கு போக வேண்டாம்னு யோசிக்கிறோம். என்ன சரவணா, கோயிலுக்கு போலாமா? போலாமே. கோயிலுக்கு கூட வேண்டாம், சும்மா அப்படியே பஜாருக்கு போலாம். போலாம். பஜார்னா ஆஸ்பத்திரிக்கு ஊசி போட போறோம். ஏன் சிரிக்கிற? நான் என்ன சின்ன பிள்ளையா ஊசி போடன்னு சொன்னதும் பயப்படுறதுக்கு? நீங்க எங்க வேணாலும் போங்க, நானும் உங்க கூட வருவேன். ஏன் அப்படி? இந்த மல்லிகா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டானா அப்புறம் அவ பேச்சு அவளே கேட்க மாட்டா. இதுல பஞ்சு வரியா? போங்க, போய் கிளம்பி வாங்க. சீக்கிரம் வாங்க மாமா. தியேட்டர்ல நாம எப்படி உட்காருவோம்? இப்படிதான். போங்க மாமா, நான் அத கேக்கல. யாரு பக்கத்துல யாரு உட்காருவாங்க? ஓ நீ அப்படி வர. சரியான காரிய சிரிக்கா இருக்கல. இவ டம்மி பீஸா இல்ல கும்மி பீஸானே தெரியலையே. கலாசலா கலசலா கலாசலா கலசலா கலாசா கலசலா கலாசலா கலசலா கலாசலா சுதா சீக்கிரம் வாங்க. போலாமா? தேங்க்ஸ் அத்தா. எதுக்கு? எனக்கு தனுஷ்னா ரொம்ப பிடிக்கும். என்னடா 3 படத்துக்கு கூட்டிட்டு போக யாருமே இல்லையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்க என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க. இதுல என்னமா இருக்கு? ஒன்னு போ பாரு. அத்தான் எப்படியெல்லாம் ஆசத்துறன்னு. நான் மல்லிகா,
உனக்கு யாரை பிடிக்கும், சிம்புவா தனுஷா? எனக்கு உங்களை தான் பிடிக்கும். சார் லைட் ஆஃப் பண்ணிட்டு படத்தை போடுங்க சார். அத்தான் தனுஷ் வந்தனே கை தட்டி விசில் அடிக்கணும். ஓகேயா? பின்னிடலாம் விடு. பெற்றவர் இன்னும் வேற ஏதோ படம் போடுறாங்க. குழந்தைகளா அத்தான் என்னத்தா இது? தனுஷோட 3 படம் பார்க்க போறோம்னு சொன்னீங்க, வேற என்னமோ ஓடுது. அண்ணே தம்பி, என்ன படம்னே? என்ன படம்னு தெரியாமலையா படத்துக்கு வந்தீங்க? 3 படம் தானே? 3 படம் இல்லைங்க, ஒரே படம். ஆனா 3 மணி நேரம் ஓடுற படம். நடிகர் திலகத்தின் கர்ணன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தான் என்ன இப்படி ஆயிடுச்சு? என்னடா தனுஷ் கொஞ்சம் குண்டா இருக்கானு அப்பவே யோசிச்சேன். என்னக்கா நீ கோவப்படாம சிரிக்கிற? எனக்கு பழகிடுச்சுடி. நீ எல்லாம் இப்பதானே இவன் சொதப்பல பாக்குற. இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. சுதா, கர்ணன் ஒரு அருமையான படமா. தமிழ் படத்துல கேக்குறாங்களோ இல்லையோ, சூர்யா நீங்களும் வெல்லலாம் 1 கோடியில இதுல இருந்தா நிறைய கேள்வி கேக்குறாரு. நல்லா கவனமா பாரு, கோடி சூர்யா எல்லாம். அப்படியா தான்? கவனமா பாரு. சரி சரி. என்ன மல்லிகா, உனக்கு கர்ணன் ஓகே தானே? எனக்கு நீங்க ஓகே. உங்க கூட எந்த படம் பார்த்தாலும் ஓகே ஓகே. வளர்த்ததாய் சொன்னதை கேட்டுக்கொண்டே தான் வருகிறேன். வளர்த்த வேண்டாம், உண்மையை சொல்லுங்க. கர்ணா, மீனாட்சி சொல்லுங்க. எனக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம். என்ன? சிவாஜி படம் பார்க்க ஆரம்பிச்சா அப்படியே என்னையே மறந்து படத்தோட ஒன்றி போயிடுவேன். அப்படியா? நான் அவரோட பெரிய ஃபேனு. தப்பா எடுத்துக்காத. நல்ல விஷயம் தானே. என்ன தொந்தரவு பண்ணாம இருப்பல்ல, பாரு. என்னை பெற்றவள் யாரென்று தெரியாது கண்ணா. கர்ணா, நீ எங்களை விட்டு போய்விடாதேப்பா. பெற்றவளே வேண்டாம் என விட்டு விட்ட பிள்ளைகள். வாழ்த்தகாதவன் ஆற்றிலே எரிந்திருக்கும். என்ன மீனாட்சி தள்ள கொட்டுற? ரொம்ப நக்கல்டா உனக்கு. ஏன்? பின்ன என்ன, படத்துக்கு வந்தா நீ என்ன நோண்டிட்டு இருப்ப. இப்போ நானே உன் மேல கைய வச்சாலும் கண்டுக்காம படம் பாக்குற. அது எப்படி கண்டுக்காம இருப்பாங்க? சும்மா நடிச்சேன். எதுக்கு நடிச்ச? நீ கை வச்சோன்னே நான் மீனாட்சின்னு ஃபீல் பண்ணியிருந்தா நீ தள்ளி உட்கான்னு சொல்லியிருப்ப. நான் கண்டுக்காம இருந்தனால தானே தோலை தொடுற, கணத்தை தடவுற, தலையை தொடுற. கேடிடா நீ. மீனாட்சி சும்மா இருடா. சும்மா இருக்கணும், ஏத்தி விட்டு எரிய வைக்கிறது. கொழுந்து விட்டு எரியும் போது எஸ்கேப் ஆகுறதா? சிவாஜி உன்னை கூப்பிடுறாரு, படத்தை பாருடா. இதுதான் சமயம். விடு பானங்கள். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கண்ணா, பருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கண்ணா, பருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை,
பையா. நான் ஒன்றும் அழல. சொன்னாங்க பாரு. அழுத புள்ள சிரிச்சுதான், கழுத பால குடிச்சுதான். உண்மையை சொல்லு, அழுத தானே? படம் தானே, அத பார்த்து அழற. உங்க அம்மா 25 வருஷம் விட்டு போனா தெரியும். வருது. அவ்வளோ நல்லவனா நீ? Yeah.